இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2024. இப்போ இந்த 2024 இப்போது ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று வந்து எலெக்ஷன், இன்னொன்று வந்து என்னென்னா யார் வின் பண்ண போகிறா. இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கிறது வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் இது பண்ண போகிறாங்க, டேட்டு எல்லாமே எந்தெந்த மாநிலத்தில் என்னென்னைக்கு நடக்க போகுது அப்படின்றது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுவா அப்படின்றது. ஸோ மக்களாகிய நமக்கு நிறைய விஷயம் தெரியல. இப்போ எலெக்ஷன்னா என்ன நினைப்போம், நம்ம வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து ரூல் பண்ணுறா, பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியும் நமக்கு. இதில் நம்ம தொகுதியில் யார் வேட்பாளர், என்ன தொகுதியில் அவர் என்ன பண்ணார், இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களில் எல்லாருக்குமே கேட்குறேன், இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்கள் தொகுதியோட எம்பி யார், உங்கள் தொகுதியில் வந்து எது உங்கள் தொகுதி, அதாவது எம்பி தொகுதின்றது பார்த்திங்கன்னா ஒரு 6 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தது தான் ஒரு எம்பி தொகுதி. இப்போது நிறைய பேருக்கு தெரியாது எம்பினா என்ன, எம்எல்ஏனா என்னென்னு. ஆனால் சில பேருக்கு தெரியும் நிச்சயமாக. இப்போ இந்த எம்பி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்க நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து உங்கள் தொகுதியோட எம்பி யார், உங்கள் தொகுதி எம்பி தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னோடய தொகுதி எம்பி தெரியும், என்னோடய தொகுதி பேர், அந்த எம்பி யார். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்கள் தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன, அது என்ன பண்ணார், என்ன பண்ணாமல் விட்டார் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ எலெக்ஷன் நிற்க போகிற ஆளுங்களை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். உங்கள் தொகுதியில் அவர் என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் அதை பற்றி பாருங்கள். ஸோ எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எங்கள் தொகுதியோட அமைச்சர் இவர் தான் எம்எல்ஏ, இவர் தான் எம்பின்னு அது கூட வேண்டாம். உங்கள் தொகுதியோட கவுன்சிலர் யாருன்னு நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஓட்டு போடுறோம், நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம். ஸோ மக்களாகிய நம்ம இந்த தொகுதினா என்ன, தொகுதியில் நமக்கு என்ன நன்மை கிடையாது. நிறைய பேர் கேட்கலாம், எனக்கு என்னப்பா, நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வருமானம் வருது, இதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இதோட தெரிஞ்சுக்கிறதுனால என்ன விஷயம், ரைட்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்கள நம்ம கொடுக்குறோம். ஓட்டு போட போகிறோம், யார் எம்எல்ஏ எம்பின்னு தெரியாது, ஏதோ ஒரு இது சின்னத்தை பார்க்குறோம். சரி இது இல்லைன்னா இது. சில பேர் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால போட்டேன், சரி லாஸ்ட்டில் இருக்கிறதுனால போட்டேன், சின்னத்தை வச்சு போட்டேன், ஸோ இவரை ஆளை வச்சு நம்ம போட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எப்படி ஓட்டு போட்டீங்க, இப்போ எப்படி ஓட்டு போட போகிறீங்க, உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, நிறைய விஷயங்கள்லாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். அறிவோம் ஆயிரம். நன்றி, வணக்கம்.